எஸ் ப்ரொசீட். நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 3 பெண் குழந்தைங்க. இறந்து போனது கடைசி குழந்தை. வயசு என்ன? 5 வயசுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி சொல்வேங்க? பசின்னு அழுதது குழந்தை. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. பண்ணு வாங்கிட்டு வரலான்னு டீ கடைக்கு போனேங்க. அவன் பின்னாடியே வந்திருக்கா. அதை நான் கவனிக்கல. டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மான்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவைய குழந்தை அடிச்சு கொன்னுட்டாங்க. அப்ப என்ன மணி இருக்கும்? ராத்திரி 8:40 இருக்கு சார். சரி, நீங்க போகலாம். இவங்களை ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ क्वेश्चंस யுவர் ஆனர். முருகன் முருகன் முருகன். நீங்க யாரு? நான் ஜிஎன் செட்டி ரோட்ல டீ கடை வச்சிருக்கேங்க. அன்னைக்கு என்ன பார்த்தேள்? இந்த ஆள் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாருங்க. பெரிய மாருதிக்காரன் நினைப்பு. அவ்வளவு ஸ்பீடுங்க. குழந்தை அம்மாவை தேடி வருதுங்க. என் கண்ணால பார்த்தேன். நடு ரோடுங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சா ஒரே அடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எனி क्वेश्चंस? நோ யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய், உங்க மேல சாட்டப்படுற இந்த குற்றங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மேடம், நான் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏழை. என்னோட படிப்பு செலவுக்கும் எங்க அம்மாவை காப்பாற்றணுங்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்திலையும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன். ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட் சரித்திரத்துல எந்த குத்தவாளியாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துண்டிருக்கானா? குறுக்கே பேசாதீங்க சார். ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி ராத்திரி ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றோம். அன்னைக்கு ராத்திரி ஓட்டினியா இல்லையா? ஆமா. அன்னைக்கு ராத்திரி 8:40க்கு ஜிஎன் செட்டி ரோட்ல வந்தியா இல்லையா? ஆமா, வந்தேன். தேங்க்யூ யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு குத்தவாளி ஆட்டோ ஓட்டியிருக்கார். அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்லயே வந்திருக்கார். இதெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலிருந்து நமக்கு ருஜுவாயிடுத்து. அதை தொடர்ந்து குழந்தை இவருடைய ஆட்டோவில் அடிபட்டு இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போனதை குழந்தையினுடைய தாயாரும் டீ கடைக்காரரும் கண்ணால பார்த்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்துட்டு இருந்தனா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன். சோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன். எஸ், உங்களுக்கு யாரை வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன். நோ யுவர் ஆனர். ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்ல ஏத்துறதுக்கு சட்டத்துல இடமே இல்லைன்னு. எனிதிங் எல்ஸ்? நோ யுவர் ஆனர். நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கேட்க விரும்பல, ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன். ஹி இஸ் கரெக்ட் மிஸ்டர் சங்கர் நாராயணன். அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க. அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. புட்டகண்ணா, பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட்டு குஜாலா கட்ட போகுது. குஜாலா இந்த கில்பா மேட்டர்லாம் உனக்கு புரியாது. ஆர்குமெண்ட் கவனி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி கொஸ்டினா இருக்கு? நான் என்ன போர்ட் ஃபார்ம் பாஸ் பண்ணிட்டா பிபியா இருக்கேன்? கேட்கறதுக்கு மட்டும் பதில். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? MABL கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலண்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? 1000 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இதுதான் அனுபவம் இல்லைங்கிறத காட்டுறது. மனுஷன் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? வாய் மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல, உங்களுக்கு மனசாட்சி இல்ல. இருந்திருந்தா ஒரு அப்பாவி இளைஞனை கொலைகாரன்னு சொல்லிருக்க மாட்டீங்க. ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திருக்க மாட்டீங்க. ஒரு நிரபராதிய குற்றவாளியில் வாதாடி இருக்க மாட்டீங்க. அதையும் உங்க கண்ணால பார்த்து அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல இல்ல இல்ல. உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம். உண்மைக்கு சமாதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளே நீங்க ஏமாத்த முடியாதா? அரசன் அன்று கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லுவாங்கிறதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப ஃபாஸ்ட். அன்னன்னைக்கு கொல்லுவான். நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்.
நீங்க தினம் அரை மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க. அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த நிரபராதியோட தாய் வயிறு எரிஞ்சா அந்த வயிற்றத்தில் உங்களை சும்மா விடாது. நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க. உங்க குழந்தைங்க 3 குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல. உங்க தாய் செத்து கிடப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும். இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழிய சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கையை நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களே, இந்த கை குஷ்டம் புடிச்சு அழுகி நாத்தம் அடிக்கும். நான் சொன்னதெல்லாம் போய், இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய், இந்த வழக்கே போய் வரான. இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல. அவன் நிரபராதி ஒரு ஆளர். அவன் நிரபராதி. நான் செஞ்ச பாவத்துக்காக நான் பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளர். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஆளர். தேங்க்யூ மிஸ்டர் சங்கரநாராயணன். உங்களுக்கு மனசாட்சி இருக்கு. யுவர் ஆனர், இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு கொலை, 1 நிமிஷத்துக்கு ஒரு கொள்ளை, தாலி அறுப்பு, கற்பழிப்பு, இப்படி அராஜகவாதிகளோட அட்டுழியமும், அரசியல்வாதிகளோட அதிகாரமும், சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அலசி பார்த்தா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், நான் காரணம். சட்டம் படிச்சு இந்த மாதிரி வக்கீல்கள் காரணம். சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக்குழி தோன்றவங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் ஒரு கொலைகாரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கொள்ளைக்காரனை என்கரேஜ் பண்றேன், ஒரு கிரிமினலை என்கரேஜ் பண்றேன். அதாவது ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொள்ளை அடிச்சுட்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூலியா பேசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொள்ளையை அடிக்கலன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ளை அடிக்கிறான். இன்னொருத்தன் 10 பேர் தலையை வெட்டிட்டு எனக்கு 10 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொலையை பண்ணல, அந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல, அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். அவன் மறுபடியும் 10 கொலை பண்றான். ஒரு அரசியல்வாதி, ஊழல் அரசியல்வாதி, கோடி கோடியா ஊழல் பண்றான். அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தன். ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன். அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான். நான் அவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையும் அடமானம் வைக்கிறேன். இந்த மாதிரி கொலைகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. இனிமே எந்த கொலைகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை, எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்லை, எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறதில்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தான் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நாட்டை நாம அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும். That's all, Your Honor. திறமையா வாதாடி ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன். அதோட உங்க உணர்ச்சிகளை எல்லா வக்கீல்களும் நினைச்சு பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கை தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன். ஜெய், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க அப்பா பேரை கேட்டதுக்கு சொல்ல வேண்டியதானே? ஏன் வேஸ்டா டென்ஷன் ஆகுற? எனக்கு அதான புரியல. எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதம்? ஏதாவது காரணம் இருக்காடா? ஏதாவது மனசுல இருந்தா சொல்லு விஜய். எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா இந்த வீட்டுல வேண்டாங்க. நமக்கு வயசுக்கு வந்த ஒரு பையன் இருக்கா.
அறிவுரையா? ஐயோ அடிக்காதீங்க. அவன் இருக்கான்னு எனக்கு ஞாபகம் பயமுறுத்துறியா? மிஸ்டர் மேத்தா, அப்பனையே பேர் சொல்லி கூப்பிடுற. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு நாள் கூட நீ எனக்கு அப்பனா நடந்துகிட்டதே இல்ல. அதனாலதான் உன்னை அப்பன் கூப்பிடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. குடிசையில கிடந்த நாய்களை கோபுரத்தில் கொண்டு வந்து வச்ச பார், அந்த தூங்குற குடிசையில அற வைத்து கஞ்சி கலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே, அது நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. ரொட்டி கூடிய தலையில வச்சுக்கிட்டு எங்க அம்மா நீயும் தெரு தெருவா வித்து பொழைச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அந்த வாழ்க்கையை நாங்க மறக்கல, நீ மறந்துட்ட. நிறுத்துற. பழச மறக்க தெரிஞ்சவன் தாண்டா வாழ தெரிஞ்சவன். அந்த போலி வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லை. இதுல எதுக்கு? இனிமே எங்க அம்மா கிட்ட நீ ஒரு புருஷனா நடந்துக்கலாம் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா நடந்துக்க. என்னடா பயமுறுத்துறியா? எஸ், உள்ள தோளுக்கு மிஞ்சிட்டா தோழனா நடந்துக்கணும், இல்லன்னா அசிங்கமாயிடும். நான் 5 வயசா இருக்கும்போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன். 10 வயசா இருக்கும்போது எங்க அம்மா வடிச்ச பார்த்து துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு வயசு 18. இனிமே எங்க அம்மா மேல ஒரு அடி விழுந்தது, அடுத்த அடி கூட்டி கழிச்சு பார், கணக்கெல்லாம் சரியா வரும்.